ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஜொமேட்டோவில் பார்ட் டைம் ஓட்டலாமா, எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுக்குள்ள சப்ஸ்கிரைபர் பண்ணியிருந்த கமெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு ரிப்ளை வீடியோ, ஓகேங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நிறைய டைம் இந்த மாதிரி வீடியோ பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரிப்ளை வீடியோ. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையில் இப்போ நாளைக்கு வந்து முடி வெட்டி ட்ரிம் பண்ணியிருக்கேன் வச்சுங்களா. இந்த முடி வெட்டி ட்ரிம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்ன ரேட்டில் வந்து நீங்கள் இப்போ சென்னைக்குள்ளே நீங்கள் வந்து முடி வெட்டி ட்ரிம் பண்ணுறீங்கன்னா என்ன ரேட் கொடுக்குறீங்க? இப்போ நான் பார்த்தீங்கன்னா 150 150 ரூபா கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு மேலே கொடுத்து பண்ணுறீங்களா, இல்லை அதுக்குள்ளே இப்போ நான் 150 ரூபா பண்ணுறேன்னா நீங்கள் 150 ரூபாய்க்குள்ளேயே தான் பண்ணி கொடுக்குறாங்களா? ஏதாச்சும் ஒரு இடத்துல பண்ணுறாங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம எப்படியும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 2 வாரத்துக்கு ஒருக்கா நான் பண்ணுவேன், ஓகேங்களா? கட்டிங் இது ட்ரிம் பண்ணுவேன், ஓகேங்களா? நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத அதை வந்து லாஸ்ட்டாக சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து கமெண்ட்ஸை பார்த்துடலாம். முக்கியமான விஷயம்ல. ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம். சரிங்க, ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட்ஸில் வந்து மெரின் அவங்களோட கமெண்ட்ஸ் தான். இப்போ அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு ஒரு டவுட், நான் ஆஃப்டர்நூன் 2 PM to 9 PM ஓட்டுனா இன்சென்டிவ் இருக்காதான்னு கேட்குறாரு. அதாவது மதியம் வந்து 2 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஓட்டினா இன்சென்டிவ் இருக்காதான் கேட்குறாரு. கண்டிப்பாக வந்து அவருக்கு இன்சென்டிவ் இருக்காது மெரின் ப்ரோ. ஸோ அவருக்கு நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் வந்து இந்த வீடியோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால பண்ணி வச்சுக்கோங்களா. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, கேம் ஜோன் அப்படிங்கிறவர் என்ன போட்டிருக்காருன்னா, இப்போல்லாம் லஞ்ச் ஆஃபர் டியூஸ்டே டு ஃப்ரைடே கொடுக்க மாட்டுறாங்க ப்ரோ. அதாவது லஞ்ச் ஆஃபர், அதாவது லஞ்ச் இன்சென்டிவ் இருக்குல்ல. நான் நேற்று வீடியோவில் வந்து லஞ்ச் இன்சென்டிவ் இருக்கும் பண்ணிட்டு 3 சொன்னேன். ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இல்லைங்கிறாரு. அதாவது எப்போ இல்லைங்கிறாருன்னா, செவ்வாய்க்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்க மாட்டேங்குது, திங்கக்கிழமை இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொன்னார். பட் வந்து இது போன வாரம் மட்டும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் கண்டிப்பாக மாற்றுவாங்க நம்புகிறேன். சப்போஸ் இன்றைக்கி வரைக்கும் ஆஃபர் இருக்குது, லஞ்ச் ஆஃபர் இருந்துச்சு, நாளைக்கு இல்லாமல் போச்சுன்னா மேபி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? பார்ப்போம். அப்புறம் யார் அடுத்து கமெண்ட்ஸ் பார்த்துருக்குன்னா, ராஜசேகர், ஓகேங்களா, என்ன சொல்கிறாருன்னா, ஹாய் ப்ரோ, நான் பாண்டிச்சேரி ஈவினிங் 7 to 11 தான் பார்க்குறேன். பட் எனக்கு ஈவினிங்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த இன்சென்டிவும் இல்லை ப்ரோன்னு சொல்கிறாரு. அதாவது 7 to 11 தான் ஓட்டாரு, ஓகேங்களா? ஆனால் வந்து எந்த இன்சென்டிவும் இல்லைன்னு சொல்கிறாரு. பட் நம்ம பாண்டிச்சேரியில் வந்து என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது தெரியல ராஜசேகர் ப்ரோ. நீங்கள் சொல்கிறத வச்சு நாங்கள் வந்து நான் வந்து ஓகே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து பாண்டிச்சேரியில் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். வேறு யாரும் பாண்டிச்சேரியிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம ராஜசேகர் நண்பர் தவிர வேறு யாரும் பார்க்குறீங்கன்னா, ஜொமேட்டோவில் ஈவினிங் இன்சென்டிவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள், ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இஸ்மாயில் என்ன சொல்கிறாருன்னா, ஜொமேட்டோ ஆன்லைன் ஜாயின் பண்ணுறது ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. ஆன்லைன் ஜாயின் பண்ணுறது ஒரு வீடியோ போடுங்க கேட்டிருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்ம யாரும் ஆன்லைனில் ஜாயின் பண்ணி விட்டால் அவங்க வீடியோ பண்ணலாம், அதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சண்முகம், திருச்சியில் ஈவினிங் ஓட்டுனா எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு ப்ரோ அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வந்து திருச்சியை பற்றி நமக்கு தெரியாது, சென்னையை பற்றி தான் தெரியும். திருச்சியில் நீங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அங்குள்ள டெலிவரி பார்ட்னர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, அழகப்பன், ஆமாம் அழகப்பன், அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ டுடே லஞ்ச் 3 gigs புக் பண்ணி ஓட்டி ஆஃபர் 160 வந்துருச்சு. லஞ்ச் ஓட்டியிருக்காரு, 160 ரூபா இன்சென்டிவ் வந்திருக்கு. மறுபடியும் நைட் டின்னர் 2 gigs புக் பண்ணி ஓட்டினேன். ஆனால் டின்னர் இன்சென்டிவ் 75, டின்னர் இன்சென்டிவ் 75 அரசோலா, ஆமாம் டின்னர் இன்சென்டிவ் 75 வந்து வரல, ஒய் ப்ரோன்னு கேட்டிருக்காரு. அதாவது அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்சென்டிவ் அப்படிங்கிறது வந்து ஏதாச்சும் ஒரு இன்சென்டிவ் தான் உங்களுக்கு ஆட் ஆகும் ப்ரோ. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் லஞ்சும் ஓட்டுறீங்க டின்னரும் ஓட்டுறீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பாயிண்ட்டு. நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு ஏற்ற ஒரு பாயிண்ட் தான் இதுதான். அவர் கேட்டது வந்து நான் அதை மென்ஷன் பண்ணலை. அவர் வந்து லஞ்சு ஓட்டியிருக்காரு, அந்த இன்சென்டிவ் வந்துருச்சு. ஆனால் வந்து டின்னர் ஓட்டியிருக்காரு, அந்த இன்சென்டிவ் வரல அப்படிங்கிறாரு. அதாவது அவருக்கு என்ன வந்திருக்குன்னா, லஞ்சும் டின்னர் சேர்த்து ஓட்டினார்னா ஃபுல் இன்சென்டிவ்க்கோட அந்த ஆர்டர் கவுண்ட் மாறிடும். உங்களுக்கு 2 இன்சென்டிவுமே வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு போயிருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு இன்சென்டிவ் கூட ஆட் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் 2மே ஓட்டினீங்கன்னா ஃபுல் ஆர்டர் அதிகமாகிடுச்சுன்னா ஃபுல் இன்சென்டிவ் கணக்கில் கொண்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து தப்பு, ஓகேங்களா? கிடைக்காது. அப்புறம் யார் கேட்டிருக்கா பாப்பமா, தங்கமணி, அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஃபுல் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாமா, சாட்டர்டே சண்டே ஃபுல் டைம் ஓட்டலாமா? அதாவது வந்து ஜொமேட்டோவில் வந்து பார்ட் டைம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஓகேங்களா? ஐடி கிரியேட் பண்ணாலே அது ஃபுல் டைம் ஐடி தான் வரும், ஓகேங்களா? நம்ம ஓட்டுற விதம் தான். ஸோ நீங்கள் ஓட்டலாம் ப்ரோ, ஓகேங்களா? தங்கமணி, நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம். மோகன்டா, அவர் நேமை வந்து அந்த கமெண்ட்ஸில் சொல்கிறேன், அவர் கமெண்ட்ஸ் அப்படியே வாசிக்கிறேன், ஓகேங்களா? எப்போ தான் இன்சென்டிவே கொடுக்குறது இல்லையே,
அதாவது இப்போ தான் இன்சென்டிவே கொடுக்குறதே இல்லையே ப்ரோ. லஞ்ச் கிக்ஸ்க்கு ஒன்லி சண்டே மட்டும்தான் தராங்க. பேலன்ஸ் மண்டே டு சாட்டர்டே நோ இன்சென்டிவ் ஃபார் லஞ்ச் கிக்ஸ் 12 to 3:30. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ வந்து கொடுக்குறதே இல்லை, மதியம் லஞ்சு இன்சென்டிவ் வந்து கொடுக்குறதே இல்லையே, நீங்கள் எப்படி வீடியோ போட்டிங்கன்னு அப்படி கேட்குறாரு. இது வந்து லாஸ்ட்டாக வந்து 1 வீக் தான் இப்படி ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் அதாவது இந்த வாரம் வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை இருக்கா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா, பார்த்துட்டு வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஓகே, இன்சென்டிவ் கொடுக்காம வச்சுருக்காங்க. ஆனால் வந்து போன வாரத்தில் திங்கக்கிழமை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொடுக்கல. நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார்ல, அவர் சொன்னது தான் செவ்வாய்க்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொடுக்காம திங்கக்கிழமை கொடுத்துருக்காங்க. சனி ஞாயிறு அப்படி கண்டினியூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஓகே. அப்புறம் கார்த்திக் செல்வம் ப்ரோ கேட்டிருக்காரு, கோ டு ஹோம் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோ டு ஹோம் வீடியோ பற்றி கண்டிப்பாக போட்டுருவோம் ஒரு நாளைக்கு. அஜய் வீக்லி இன்சென்டிவ் தூக்கிட்டாங்களா ப்ரோ கேட்குறாரு. ஆமாம், போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா வீக்லி இன்சென்டிவ் வரலன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட் அந்த இன்சென்டிவ் போட்டிருப்பாங்களா, அதுவும் வந்து ஆட் பண்ணிடலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் என்ன தெரியல. காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 நாள் ஆஃபர் ஒன்று கொடுத்தாங்கல்ல, அந்த ஆஃபர் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இந்த திங்கக்கிழமை வரைக்கும் ஆஃபர், ரக்ஷாபந்தன் ஆஃபர் வரைக்கும் இருக்கிறனால வந்து அது தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய இது. பட் உண்மை அப்படிங்கிறது தெரியல. இந்த வாரம் எல்லாம் கிளியர் ஆயிரும். இந்த வாரத்தில் கிளியர் பண்ணிடலாம், பார்த்துடலாம். அஜய் ப்ரோ கேன்சல் பண்ணியாச்சா? அன்பழகன் சேகர் என்ன கேட்குறாருன்னா, இன்சென்டிவில் அடிக்காமல் பார்ட் டைம் ஓட்டுனா ப்ராஃபிட் கிடைக்குமா ப்ரோ ஜொமோட்டோ? இன்சென்டிவ் இல்லாமல் வந்து ஓட்டுனா பார்ட் டைம் ஓட்டுனா கிடைக்குமா? அது என்ன கிடைக்குமா, ப்ராஃபிட் கிடைக்குமா கேட்டார். ஓட்டலாம் அன்பழகன் ப்ரோ, ஓரளவுக்கு வந்து ஏர்னிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இன்சென்டிவ் இல்லாமல் ஓட்டினீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஈவினிங் டைம் எடுத்து ஓட்டுங்க, இல்லைனா மதியம் லஞ்ச் டைம் எடுத்து ஓட்டுங்க. அதில் இன்சென்டிவ் வருதோ இல்லையோ ஏர்னிங்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதர் டைம் ஓட்டினீங்கன்னா கிலோமீட்டருக்கு 8 ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். நம்ம செல்வம் ஃபோட்டோகிராஃபி என்ன சொல்கிறாருன்னா, கடந்த வாரம் ஆர்டர்கள் சரியாகவே இல்லை, இந்த வாரம் ஓட்டுவதற்கு மனமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அவரோட குமுறலாம் வந்து பேசிட்டாரு. இன்னும் நம்ம ரிப்ளை பண்ணாத வீடியோ கமெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் பார்த்துடலாமா? லோகேஷ் என்ன கேட்டிருக்காருன்னா, ஜொமோட்டோ ஸ்டார்ட் பண்ண காசு கட்டணுமா சொல்கிறாங்க, உண்மையாக எவ்வளோ கட்டணும் அப்படின்னு கேட்குறாரு. ஜொமோட்டோ ஜாயின் பண்ணுறதுக்கு காசு கட்டணுமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வந்து காசு கட்டணும். உங்கள் ஜொமோட்டோ ஆப்பில் வந்து நீங்கள் வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு இது பண்ண முடிச்சல அது ஒரு அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. ஃபுல் அமௌண்ட் வந்து 1200 இல்லை 1600 உங்கள் ஐடிக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து மொத்தமாகவும் கட்டலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு வாரம் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 வாரமும் பார்ட் அமௌண்ட்டாக பிரித்து கட்டுற சொல்லுவாங்க. ஸோ அப்படி கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் வந்து யார் இருக்கா, மறுபடியும் அஜய் தான் கேட்டிருக்காரு, வீக்லி இன்சென்டிவை தூக்கிட்டாங்களா ப்ரோ? ஓகே இல்லை ப்ரோ, ஓகே அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். வீக்லி இன்சென்டிவ் வந்து இந்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோ வந்து கமெண்ட்ஸ் வீடியோ எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கமெண்ட்ஸ் வீடியோ வந்து நீ வந்து பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டவுட் நல்லா நமக்கு அவங்க சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ பண்ண வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் என்ன தான் டைப் பண்ணி கிளியர் பண்ணுறதை விட அதை பேசி ரிப்ளை பண்ண வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நாளைக்கும் நல்லா ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ண கமெண்ட்ஸ் நல்லா கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரிப்ளை பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் என்னென்ன கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா, மீண்டும் ஓகேங்களா, வழக்கம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, மீண்டும் நாளை சந்திக்கும் மற்றொரு நல்ல வீடியோடு. பாய்.